யூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் ஷோ தட் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனையும் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை பார்க்கலாம். இப்போது ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏன்னு ஒரு செட்டு பின்னு ஒரு செட்டு இருக்குது இந்த ஈக்குவேஷனில். ஆன்சர் ஏன்னு கொண்டுட்டு வரணும். எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், உங்களுக்கு தெரியும் அந்த கண்டிஷன். ஸோ அப்போது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ரீசன் எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். அடுத்து இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏயோட எலிமெண்ட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் இருக்கும் இல்லையா? ஏயோட எலிமெண்ட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் இருக்கும். ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, இப்போ ஏயோட சப்செட் ஏ இன்டர்செக்ஷன் பியோட சப்செட். அப்போது ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் ஏ சப்செட் ஆகிடும். therefore ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, அதே மாதிரி ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு கொண்டுட்டு வரணும். ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. தெரிஞ்சதான், ஏ அண்ட் பி என்ற செட்டுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அது ஏலையும் இருக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்ன்றனால ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு வந்துருச்சு. அப்போது இந்த செட் ரைட் சைடில் இருக்குல்ல, ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏன்னு கிடச்சிருச்சு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை யூனியன் போட்டு எழுதியிருக்கோம். இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு வந்துருச்சு. அப்போ இது 1 and 2 வச்சு குரூப் பண்ணால் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு வந்துடும். ஏ ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வந்துடும் ஃப்ரம் 1 and 2. ஸோ இதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ, இதான் ப்ரூவ் பண்ணும். ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி, இது என்ன பண்ணுவோம்? இதை முதல்ல குரூப் பண்ணுவோம், யூனியன் போட்டு பியோட சேர்த்துப்போம். ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி இல்லையா? ஃபார்முலா வேணால் எழுதுகிறேன். ஃபார்முலா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சின்னு இருந்துச்சுன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு இருக்கும். இங்கே ஏ இருக்கிற இடத்துல பி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இது ஃபார்முலா. ஓகே, இங்கேயே வரலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் ஏன்னா என்ன வரும்? திரும்பியும் ஏ தான். ஸோ ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வந்துருச்சு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு டிவிஷனில் அது ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ. அதே தான் இங்கே வந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ யூஸிங் டிவிஷன் 1.